ஹலோ சாக் டிவி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா. நீங்கள் கேட்கலாம், நீ என்ன எப்போவுமே கதையை வந்து பெருமையாக பேசுகிற, சிலாகிச்சு பேசுகிற, கதைகள் படிக்கிறது, கதைகளை வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறது, இதெல்லாம் என்ன அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுடைய அறிவு திறன் வளர்கிறதுக்கு, க்ரியேட்டிவிட்டி, கற்பனை திறன் வளர்கிறதுக்கு, ஈவன் அவங்களுடைய கல்விக்கு கூட ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது வந்து அந்த சின்ன வயசில் அவங்க கேட்குற கதைகள் தான். இதை நான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டீங்களே. நீ என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை துணைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட். இதுவரைக்கும் உலகத்திலேயே பிறந்த அறிவாளியான மனிதர்களில் இவரும் டாப்பில் வருவார். அவர்கிட்ட வந்து ஒரு பையனோட அம்மா போகிறாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன பையன் இருக்கான். ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக அவனை வளர்க்கணும் அப்படின்றது அவங்களோட ஆசை. சரின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த அறிவாளியான சயின்டிஸ்ட் கிட்ட போகிறாங்க. அவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அவர் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு. சயின்டிஸ்ட், பெரிய சயின்டிஸ்ட். அப்போ அவர்கிட்ட பேசுகிறார், இந்த மாதிரி நான் உங்களை மாதிரி ஒரு பெரிய அறிவாளி ஆக்கணும், சயின்டிஸ்ட் ஆக்கணும் என் பையனை. அவனுக்கு எந்த மாதிரியான புக்ஸு நான் வாங்கி கொடுக்கணும், எப்படி அவனை நான் படிக்க வைக்கணும், என்ன விஷயங்கள்லாம் நான் சின்ன வயசுலேயே அவனுக்காக பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாராம், அவன் அறிவாளியாக வளரணுன்னா நீங்கள் வந்து அவனுக்கு ஃபேரி டெய்ல் புக்ஸ் வாங்கி கொடுங்க, ஃபேரி டெய்ல்ஸ் சொல்லுங்க அப்படின்னாரு. அவங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களாம். என்னங்க, நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, உங்களை மாதிரி சயின்டிஸ்ட் ஆக்கணும் சார். அப்படி அவன் வளரணும், அறிவு வளர்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும், என்ன புக்ஸ் வாங்கி தரணும்னு. அதாம்மா நான் சொன்னேனே, அறிவாளியாக வளரணுன்னா அவனுக்கு ஃபேரி டெய்ல் புக்ஸ் வாங்கி கொடுங்க. இன்னும் அறிவாளியாக வளரணுன்னா அவனுக்கு நிறைய ஃபேரி டெய்ல் புக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. ஃபேரி டெய்ல்ஸ்னால் நமக்கே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம சின்ன வயசில் எல்லாருமே பார்த்து கேட்டு வளர்ந்த கதைகள் தான். கற்பனையான ஒரு உலகம் இருக்கும், அங்கே தேவதைகள் இருப்பாங்க, பயங்கரமான அரக்கர்கள் இருப்பாங்க, கடவுள்கள் இருப்பாங்க, வன தேவதைகள் இருப்பாங்க, மிருகங்கள் பேசும், பறவைகள் பேசும், டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி எல்லா கலாச்சாரத்துலேயும் எல்லா மொழியிலையுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேரி டெய்ல்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்குது இல்லையா. நம்ம எல்லாருமே அதை கேட்டு வளர்ந்தவங்க தான். அப்படின்னு வாயை பிளந்து கேட்டுட்டு, வாயை பிளந்து படிச்சுட்டு அந்த கற்பனை உலகத்துக்கே நம்ம போயிருக்கோம் இல்லையா. அதைத்தான் அவர் ஐன்ஸ்டீன் சொல்ல விரும்பினார். ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், அவனுக்கு வந்து குழந்தைக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் எல்லாத்துலேயுமே. இது ஏன் இப்படி இருக்குது, ஏன் அப்படி இல்லை, இது 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 எதனால் இப்படி இருக்குது, எப்படி இது செயல்படுது அப்படின்லாம் அந்த ஒரு தூண்டுகோல் வேணும்னா, அவனுக்கு அந்த ஆர்வம் வேணும்னா அவனுக்கு வந்து கற்பனை திறன் வளரணும். அந்த கற்பனை திறனை வளர்க்குறது, அந்த வேறு எதுவும் யோசிக்கிறது, இன்னொரு வழியை யோசிக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கதைகள், ஃபேரி டெய்ல்ஸ்னு நிறைய கதைகள், எல்லா விதமான கதைகள்லேயும் இருக்குது. மாரல் ஸ்டோரிஸில் இருக்குது, புராண கதைகளில் இருக்குது, எல்லா விதமான கதைகள்லையும் இந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாருமே அதை கேட்டு வளர்ந்தவங்க தான் இல்லையா. ஸோ எவ்வளவுக்கு கதைகளை நம்ம வந்து படித்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த வளர்கிற வயசில் சொல்கிறோமோ அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சயின்டிஸ்ட் ஆகுறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களோட மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சூழலில் அவங்க வளருவாங்க இல்லையா. நம்ம அப்படி தானே வளர்ந்தோம், அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லையா. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கதைகளை கேளுங்க, நிறைய கதைகளை படிங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய கதைகளை எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து கதைகள் எனக்கு படிக்க நேரம் இல்லை, எனக்கு இது புக்கு வாங்க நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாக் டிவியை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய கதையை வந்து நான் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை விட சூப்பரான ஒரு கதையோட நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.